நான் ஒரு 10th படிச்சு ஃபெயில் ஆன ஒரு தற்குறி. 10th கூட பாஸ் ஆகல. நான் ஒரு தற்குறி. என்னைக்குமே நான் தற்குறி இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஏன் அப்படிமா? அவன் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. ஆசீவகம் என்னும் கோமாளி கூட்டம். ஸோ அப்புறம் என்ன ப்ரோ ஆசீர்வாதத்தை திருப்பி அடிக்க வேண்டிய அப்புறம் டிசி பாண்டியன் அடிக்க வரையாங்கிட்டா டிசி பாண்டியன்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை இப்போ என்ன விஷயம்னா 18 சித்தர்கள்னு சொல்கிறாங்க. யாரை வேணா என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஞானம் பொருந்தின எல்லாமே சித்தம் கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண மக்கள் வந்து அதாவது பகுத்து அறிவு, இது தப்பு இது சரி, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது. இயற்கையின் விதி இருக்குல்ல, யூனிவர்ஸ்னு ஒரு லா இருக்குது. அதாவது பூ பூக்கணும், கனி காய்க்கணும், அதில் பழம் பழுத்து அது கொட்டை கீழே விழணும், அது திருப்பி ஒரு செடியாக முளைக்கணும். இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் இயற்கை பண்ணுது. இயற்கைக்கு ஒரு கான்சியஸ் இருக்கு, இயற்கைக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நீ சித்த நிலைன்னு சொன்னேன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. காமன் சென்ஸ் தான். இந்த காமன் சென்ஸை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த காலகட்டத்தில் மேட்ரிக்ஸ்குள்ள, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த காலத்தில் மன்னர் பெருமை, மன்னர்கள் மேட்ரிக்ஸ், இது டெமோக்ரஸி மேட்ரிக்ஸ். அந்த மன்னர் பெருமை மேட்ரிக்ஸில் இருக்கவங்க தான் சித்தர்களாக இருந்தாங்க. இப்போ டெமோக்ரஸியில் மேட்ரிக்ஸில் இருக்கவங்க தான் பல பேரை வேற என்னென்னமோ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரொடிக்ஷன் பண்ணுறவங்க, தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்கிறாங்க. அது முட்டாள்தனம். உங்களை விட மூளையை, பிரபஞ்சத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க. அதனால உங்களை விட பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கல, இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோதான். இதில் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் ஆசீவக சித்தர், இவர் தான் வாழும் கடவுள், என்னென்னமோ சொல்கிறாங்க டிசி பாண்டியனை. சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து இந்த பிரபஞ்சத்தின் விதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் இதை விட நேர்த்தியான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இங்கே நடக்கிற போலியான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10th படித்து ஃபெயில் ஆன ஒரு தற்குறி. 10th கூட பாஸ் ஆகல. நான் ஒரு தற்குறி. என்றைக்குமே நான் தற்குறி இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஏன் அப்படிமா? இந்த பிரபஞ்சன்றது மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. அதாவது ஒரு லைப்ரரினா இந்த எண்டு டு அந்த எண்டு இருக்கும். ஸோ இந்த பிரபஞ்சம்ன்றது மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில் படிக்கிறவன் எல்லாருமே ஒரு மாணவன் தானே. அதை முழுசாக படித்து முடிக்கவே முடியாது. ஸோ அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் கிராஜுவேட் ஆகவே இல்லை. அப்போ நம்ம ஒரு தற்குறி தானே. கிராஜுவேட் ஆகாமல் நம்ம ஒரு பெரிய பட்டம் வாங்கியிருக்கேன், என் பின்னாடி பார்த்தீங்களா இந்த பட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்த முடியாதுல்ல. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நான் ஒரு தற்குறி தான். நான் என்றைக்குமே அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா தற்குறியாக இருக்க தான் நல்லது. அப்போ தான் நிறையா கற்றுக்கிட்டே இருப்பேன். நான் எப்பயுமே ஒரு கற்றுக்குட்டின்னு சொல்லிட்டு நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? என்னைக்கு நம்ம கற்றுக்குட்டின்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் கற்றுக்கிட்டே இருப்பேன். நமக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் நம்ம தற்குறியா, உண்மையான தற்குறியாக மாறுவோம். ஏன்னா நம்ம எதையுமே முழுமையாக ஒரு மனிதனால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் அவ்வளோ கம்மி. இந்த ஹியூமன்ஸோட இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அது இருக்கும் இந்த உடம்புக்குள்ள. அந்த ஏஜ் ரொம்ப கம்மி. அதனால ஒரு முழுமையாக ஒரு மனிதனால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது எவனுமே முழுமை அடையலை. இந்த மனித உடம்புக்குள்ள வந்து எவனுமே முழுமை அடையலை. முழுமை அடையணும்னா உன் மூளையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதை மூளையை மட்டும் உன் கட்டுப்பாட்டுகளை எடுத்துட்டேன்னா அது ஒரு 5 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 105 வயசாக இருந்தாலும் சரி, எந்த வயசு இருந்தாலும் அன்னைக்கு தான் நீ முழுமை அடைவ. உன் பிரெயின் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றது தான் முழுமை அடைகிறது. ஏன்னா இந்த பிரெயின் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கு. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்திலே இதான் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரோட சர்வர் சிஸ்டத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகும். அதாவது சர்வரில் ஒரு பார்ட்டாக மாறுவோம். அப்படி ஒரு பார்ட்டாக மாறினா தான் உனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீ தான் அந்த சர்வர். இதை உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த உலகத்தையும் உருவாக்குனது ஒரு மிகப்பெரிய மூளை, இறைவன் என்ற ஒரு மூளை. அந்த மூளையிலிருந்து வெளியே வந்து நாம தனியாக பிரபஞ்சமாக, நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாம தான் அந்த உலகத்தை இது பண்ணுறோம், நான் தான் அதை சாப்பிட்றேன், நான் தான் அதை கொள்கிறேன், நான் தான் அதை அடிக்கிறேன், இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு நாமெல்லாம் இது எதுவும் செய்யலை, இது எல்லாம் ஒரு ஆற்றலுக்குள் நடக்குது, அந்த ஆற்றலோட துளிகள் தான் நாம, அதோட தான் திருப்பி ஐக்கியமாக போகிறோன்ற கான்சியஸ் என்னைக்கு புரிஞ்சு அதோட ஐக்கியமாகறோமோ அன்னைக்கு தான் இறைவனடியே சேர்றது. இதை தான் முக்தி அதெல்லாம் சொல்லுவானுங்க. சிம்பிளான கான்செப்ட். இந்த புரிதல் இருந்தாலே போதும். அதுக்கு குண்டலினி எழுப்பணும், அதை எழுப்பணும், இதை எழுப்பணும்னா தேவையில்லை. உங்கள்கிட்ட இப்பயே கேட்குறேன், குண்டலினி எழுப்பின ஆசீவகத்தை சேர்ந்த ஒரு சித்தர்கள் எல்லாருமே எத்தனை பேர் இங்கே இருக்காங்க? ஆசீவகத்தில் நான் பயணிக்கிறேன், ஆசீவகம் தான் பெருசுன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, எத்தனை பேர் இதை தடுக்க முடியும்? ஆசீவக சித்தர் லகிமம் மகிமம்லாம் பண்ண முடியுமில்ல, பண்ண வேண்டியதானே, ஏன் யாராலும் பண்ண முடியல? ஏன்னா அப்படி ஒரு விஷயம் பாசிபிளே கிடையாது. ஏன்னா இவங்க சொல்றது என்னன்னா, குண்டலினியை எழுப்பி மேலே ஏறி இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி இந்த சக்கரால வந்து சூப்பர் பவர் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. முட்டா பையலே, உன் பிரெயின்
உன் பிரெயின் தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கு. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எடுக்கணும் அப்படின்னா இருளுக்குள்ள தான் போகணும். ஏன்னா வெறுமையான ஒண்ணுமே இல்லாத இடத்துல உட்காரும் போது அது என்ன இருக்குன்றத தேடுறதுக்காக உன் மூளை அமைதி அடையும். உன் மூளை அமைதி அடையும் போது தான் ஒட்டுமொத்த மூளையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதாவது உன்னோட கான்சியஸ்க்கு வரும். இந்த ஆசிவத்தில் சொல்லக்கூடிய அந்த வர்ண கோட்பாடு பாருங்களேன். முதல்ல இருக்கிறது இருளாம், அறியாமையா. இந்த அறியாமையை யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு கருப்பு தெய்வம் தான் நம்மளை வழிபடும். நமக்கு குலதெய்வம் தான் ரொம்ப பெட்டர். இந்த ஆசிவ கும்பலாம் யோசிச்சு பாருங்க. குலதெய்வ கோயிலை பத்தி அதிகமாக பேசவே மாட்டானுங்க. குலதெய்வ கோயில் முக்கியம், கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் மெயின் சொல்லவே மாட்டானுங்க. பெருந்தெய்வத்தை போயிடுவானுங்க. சிவனை கும்பிடு, முருகனை கும்பிடு, விஷ்ணுவை கும்பிடு, பெருமாளை கும்பிடு, பிரம்மனை கும்பிடு, இப்படி இங்கிட்டு திருப்பிடுவாங்க. ஆனா யாருமே குலதெய்வம்ன்றது அதை சிறு தெய்வம்னு சொல்லுவாங்க. சிறுதெய்வ வழிபாடுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா குலதெய்வம் தான்டா சூப்பர் பவர்ன்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதை தாண்டாம நீ எதையுமே தாண்ட முடியாது. இருள், இந்த இருள்ன்றது கருப்பு தான் நமக்கான கடவுள். ஸோ இந்த கருப்பு தான் எல்லா மனிதனையும் காப்பாற்றுது, எல்லா குலசாமியும் கூட நின்று காப்பாற்று நிற்கிதுன்னா அது அறியாமையா? அதை தான் நீங்க அறியாமையின் சின்னம்னு சொல்றாங்க. ஆனா ஒயிட்டு சொல்றாங்க, வெறுமை வெண்மைன்னு சொல்றாங்க. இந்த ஒயிட் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, இவனுங்களுடைய ஐயனாரு ஒயிட் குதிரையில வருவாராம். ஐயனாருன்றது யாரு? நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஐயனாரை பத்தி வரலாறு தேடி பாருங்க. ஐயனாரோட வரலாறு என்னன்னா, வணிக சாத்தான்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தவர் கடவுள் அவங்களுக்கு எல்லையில நின்றுனால. திரும்பவும் சொல்றேன், தேடுங்க ஐயனாரோட வழிபாடு எப்படி வந்துச்சு, ஏன் குதிரை வைக்கப்பட்டுச்சு, குதிரைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இதே கான்செப்டை அப்படியே கருப்புசாமி கிட்டே பூத்திட்டாங்க. கருப்புசாமி குதிரையில வரும்ட்டாங்க. என்னங்கடாரே, ஏன்னா தனியா தெரிஞ்சிடக்கூடாது. ஐயனாருக்கு மட்டும் குதிரை வைக்கிறாங்க, கருப்புசாமி குதிரை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, குதிரை பொம்மை வாங்கி வைக்கிறது ஐயனார் தான் வைப்பாங்க, கருப்புசாமி வைக்க மாட்டாங்க. ஆனா அதை மறைச்சிடணுன்றதுக்காக உழப்பி விடுறது, இங்கேயும் காலப்போக்கில் பண்ணிடுறது. கருப்புசாமிக்கு நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறது. நம்மளோட சாமி அது. ஐயனாருக்குன்றது ஒரு நெறிமுறைகளை வச்சிருப்பாங்க. இப்படித்தான் வாங்க. ஏன்னா உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு உருவாக்குற ஒரு தெய்வம். இந்த ஐயனார் கூட்டம் தான் அந்த ஆசிவ கூட்டம். ஆசிவத்தை பிடிச்சோம்னா எல்லாமே மாட்டோம். அங்கிட்டு போனீங்கன்னா, நார்த்தில் போனீங்கன்னா ஜெயினம், அதே வர்ண கோட்பாடு. இங்கிட்டு வந்தீங்கன்னா ஆசிவகம், அதே வர்ண கோட்பாடு. அப்ப ஜெயினர்கள் எல்லாம் தப்பானவங்கன்ற மாதிரி இங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ற இந்த ஆசிவக கும்பல், இங்க இருக்க ஆசிவகர்கள் அங்க ஜெயினர்கள் என்ன சொல்லுவாங்க, இங்க இருக்கவங்க தப்பாதானே சொல்லுவாங்க. எப்படி நார்த் இந்தியாவில் தமிழர்கள் தப்புன்னு சொல்றாங்க, இங்க இருக்கவங்க வடக்குல இருக்கவங்க ஆளுமை செலுத்து பாக்குறாங்கன்னு பாலிடிக்ஸ் நடக்குதுல்ல. இதே தான் இந்த வணிக கூட்டங்கள் தான் இந்த ஆசிவக வர்ண கோட்டத்தை உலகம் முழுக்க பரப்புச்சு. வணிக சாத்தன்கள் தான் உலகம் முழுக்க ஆசிவகத்தை பரப்பினாங்க. ஒரு மதத்தை ஏன் பரப்பணும்? தேவைன்னா அவனே அதை அடாப்ட் ஆகிக்குவான். ஏன் போற இடம்லாம் வணிகத்தை பரப்புனேன்? இதே தானே அவங்க சோழர் பேரரசும் பண்ணுச்சு. போற இடம்லாம் சிவகோயில் கட்டுவாங்க. எது கட்டினாங்க? புரியுது அவங்களுக்கு? இவங்களை ஃபுல்லா பெருமைக்கு எருமம் வச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி போதிக்கிறானுங்கள, எஜுகேஷன் பண்றாங்க, ஞானிகள் சித்தர்கள்னு சொல்றாங்க இல்லை, இவங்க ஃபுல்லா நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம ஆள்கள் கிடையாது. ஆசீர்வத்தை யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்கள தேடுங்களேன், தோண்டுங்களேன், குலதெய்வத்தை பத்தி அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்களேன். ஆசீர்வத்தை பத்தி பேசுற எல்லாத்தையுமே கேளுங்க, குலதெய்வத்தை கேளுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஆசீர்வ பேசக்கூடிய டிசிபி கும்பல் ஒரு குலதெய்வ கோயில அந்த ஆசீர்வகத்தோட கடவுள் தெய்வமா மாத்துறாங்க. அந்த 7 கன்னிகள் இருக்காங்கல்ல, அந்த கோயிலா மாத்தினாங்க. ஏன் மாத்தணும்? நம்ம வெறும் கல்லை மட்டும் நடுகல்ல வச்சு அதை வச்சுதான் வணங்கிட்டு இருந்தோம். காலங்காலமா அதான் நமக்கு காப்பாத்திட்டு இருந்துச்சு, அதான் நமக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எதுக்கு அந்த கோயிலை மாத்தணும்? தகடு எதுக்கு பதிக்கணும்? இதெல்லாம் பண்ணது யாரு? பெருங்கோயில் பக்கம் திருப்பினது யாரு? உங்களுக்கு திருப்ப சொல்றேன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5 காப்பியங்களை படிங்க. ஏன் படிக்க சொல்றேன்னா, அங்க இருக்க தமிழ் புலமையை படிக்கிறதுக்காக கிடையாது. இந்த 5 காப்பியங்களும் எவனோட பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்டுச்சுன்னு பாருங்க. சிலப்பதிகாரம் யாரும் பாருங்க, சீவக சிந்தாமணி யாரும் பாருங்க, வளையாபதி யாரும் பாருங்க. இந்த 3 பாருங்க. யார் வந்து நிப்பா தெரியுமா? வணிக கூட்டம் வந்து நிற்கும். அந்த வணிக கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் 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 கத்திட்டு இருக்காங்க. உள்ள போனா டீப்பா இருக்கு, ரொம்ப டீப்பா இருக்கு. பொழுது எல்லா விஷயத்தையும் ஓப்பனாலாம் சொல்ல முடியாதுன்றக்காக மறைச்சு பேசிட்டு இருக்கேன். ஓப்பனா அந்த ஆசிரியர் கும்பலுக்கு ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன். வா தர்க்குங்க வா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டான பதில் சொல்லு. அந்த கேட்குற கேள்வி பதிலாக சொல்லு. நீ கேட்குற கேள்வி எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு டிஸ்கார்ட் குரூப் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. எந்த குரூப்ல வேணா டெலகிராம் குரூப் என் பேரை போய் கதிரவராஜன் தென்னால வந்துடும். குரூப்ல ஆட் ஆகு, வா தர்கத்துப்பா. பேசுறதுக்கு எங்கேயாவது போறப்போல துப்பிட்டு போகக்கூடாது. நான் தற்கூரி தாண்டா, முட்டிப்பாது. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி 50 காப்பியங்களை உடச்சு விடுறதுக்காக அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம உள்ள நோண்டுற. நான் கொஞ்ச நாள் ஆகட்டும் இதெல்லாம் தொடர்றதுக்குன்னு யோசிச்சேன். பட் இப்போ வம்புக்குன்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டே இல்லை. இதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் ஒவ்வொன்னா இந்த 50 காப்பியங்கள் இருக்குல்ல, அது எதுக்கு 50 காப்பியங்கள்னு சொல்லி உடச்சு விட்டு போறேன். அடுத்தடுத்த வீடியோ வரண்டி பாத்துக்க. உனக்கு தெரியாத ரகசியத்தெல்லாம் அதை நான் சொல்லுவேன். Who is this guy?